சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக் அரசு மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல்களை அடிப்படை இல்லாத பொய் செய்தி என்று அவர் மறுத்துள்ளார். இது முழுக்க முழுக்க போலியான செய்தி. தம் பெயரை களங்கப்படுத்தவே இவ்வாறு பரப்பப்படுகிறது. இது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு என்று அவர் எஃப்எம்டிக்கு தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை தனது வழக்கறிஞர் அக்பர்தீன் அப்துல் காதர் மூலம் அவர் நிராகரித்துள்ளார். அக்பர்தீன் ஜாகிர் நாயக் முழுமையான உடல் நலத்துடன் இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் ஜாகிர் நாயக் கோலம்பூர் அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் இருப்பதாகவும் இறுதி மூச்சினை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் அவர் அதிக பாதுகாப்பு கொண்ட வார்டில் சிகிச்சை பெறுவதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மறுப்பு சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு அவர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரவிய தகவல்களை ஜாகிர் நாயக் மறுத்ததற்கு பிறகு வெளியாகி உள்ளது. அப்போது அந்த குற்றச்சாட்டுகளை அவர் பொறுப்பற்ற நபர்கள் பரப்பும் வெறுப்பு பேச்சு என கூறியிருந்தார். ஜாகிர் நாயக்கின் பிரபலத்தை காரணமாக கொண்டு அவரது புகழை சேதப்படுத்தவே இத்தகைய பொய் செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன என்றும் அக்பர்தீன் முன்னதாக தெரிவித்திருந்தார். சக்வா க்ளோவிங் டர்மரிக் நைட் ட்ரீட்மெண்ட் கிரீம் என்ற அழகு சாதன பொருளில் தடை செய்யப்பட்ட விஷ பொருளும் பாதரசமும் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த பொருளுக்கான அறிவிப்பை சுகாதார அமைச்சு ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக அந்த அழகு சாதன பொருளை மலேசியாவில் விற்பனை செய்வதற்கு இனி அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் விளக்கப்படி பாதரசம் அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் அது உடலில் உறிஞ்சப்பட்டு சிறுநீரகம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இளம் குழந்தைகள் மற்றும் கருப்பையில் இருக்கும் கருவின் மூளை வளர்ச்சியையும் இது பாதிக்கலாம். தோல் அரிப்பு, எரிச்சல் மற்றும் தோலில் மாற்றங்கள் போன்ற பாதிப்புகளையும் இது ஏற்படுத்தும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த அழகு சாதன பொருளை வாங்குவதையும் பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் இந்த பொருளை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் உடனடியாக விற்பனை மற்றும் விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்து வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்பட்டு ஒழுங்காக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக மலேசிய இந்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இந்து கோயில்களுக்கான ஒரு ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற முன்மொழிவுடன் இந்து அரசு சாரா அமைப்புகளின் கூட்டு கண்காணிப்பும் இருக்க வேண்டும் என கோரி ஒரு நினைவு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் டி கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழிவு நில உரிமை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் கோயில்களுக்கு சட்டப்பூர்வமாக தீர்வு காணும் அமைப்பை உருவாக்குவது, சமூக நீதி, மலேசியாவில் கோயில்கள் உருவான வரலாற்று உண்மைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீண்ட கால கட்டமைக்கப்பட்ட தீர்வை வழங்குவதே இதன் நோக்கம் என்றும் அவர் விளக்கினார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக மத்திய அரசு எடுத்துள்ள முடிவை மாநில அரசுகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் திடமான முடிவு எடுத்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநில அரசுகளையும் சேர்த்து அனைத்து மாநில அரசுகளுடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் கூறினார். அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரம் மிகவும் சிக்கலானது என்றும் இதற்கான கொள்கை உருவாக்கப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நேரம் எடுத்துக்கொண்டதாகவும் அன்வார் ஒப்புக்கொண்டார். சமரசத்திற்கு பலன்களும் வலிமையும் உண்டு. ஆனால் அந்த சமரசம் நாட்டின் அடித்தளங்களையும் வலிமையையும் பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று அன்வார் தெரிவித்தார். ஏற்கனவே சட்ட விதிகளை திட்டமிட்டு மீறி கட்டப்பட்ட எந்த வழிபாட்டு தலத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. மேலும் ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாத எந்த வழிபாட்டு தலங்களின் கட்டுமானத்தையும் இனி அனுமதிக்க மாட்டோம் என்றும் அன்வார் தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரம் அண்மைய வாரங்களில் அதிக கவனம் பெற்றுள்ள நிலையில் இந்து சமூகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தனர். சட்டவிரோத கோயில்களுக்கு எதிராக கடந்த சனிக்கிழமை நடத்த திட்டமிட்ட பேரணி போலீஸ் உத்தரவுகளை மீறி போராட்டம் நடத்த முயன்ற சிலர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கைவிடப்பட்டது. பெர்சாத்து கட்சியின் உதவி தலைவர் ரொனால்டு கியாண்டி கட்சி தலைவர் பதவியில் இருந்து முஹிதீன் யாசின் விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
முன்னாள் பிரதமராக இருந்த முஹிதீன் யாசின் குறித்து கட்சியின் உச்சபட்ச பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கோரிய முதல் மூத்த தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சபா மாநில பெசாத்து தலைவராகிய கியாண்டி கட்சிக்குள் நீடித்து வரும் உள்கட்சி நெருக்கடியை முஹிதீன் யாசின் திறம்பட கையாள தவறியதாக குற்றம் சாட்டினார். அந்த நெருக்கடி மீள முடியாத நிலை வரை சென்று விட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவுடன் 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்பு ஆவணங்கள் கையெழுத்தானது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்திற்கான ஒரு முக்கிய சான்றாக அமைந்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இந்த முக்கிய சாதனை மலேசியா இந்தியா இடையிலான பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி உள்ளது என்று அவர் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தங்கள் உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதோடு ஆசியான் பிராந்தியத்தில் மலேசியாவின் முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டில் மலேசியா இந்தியா இருதரப்பு வர்த்தகம் 79.49 பில்லியனாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் ஆசியான் நாடுகளுக்குள் இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக மலேசியா திகழ்கிறது. இந்த வளர்ச்சிக்கு பொருளாதார சீர்திருத்தங்கள், அரசியல் நிலைத்தன்மை, முதலீட்டை ஈர்க்கும் வகையில் தொடர்ந்து பின்பற்றப்படும் அரசு கொள்கைகள் ஆகியவையே காரணம் என்று ரமணன் விளக்கினார். இந்த ஒத்துழைப்புகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ மலேசிய பயணத்தின் போது உறுதிப்படுத்தப்பட்டன. இரு நாட்டு பிரதமர்களும் ஒப்பந்த ஆவணங்கள் பரிமாறப்படுவதை நேரில் சாட்சியமாக கண்டனர். இது மலேசியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை மீது இந்தியாவுக்கு உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகும். இந்த கூட்டாண்மையின் முக்கிய அம்சமாக செமி கண்டக்டர் துறையில் மேற்கொள்ளப்படும் மூலோபாய ஒத்துழைப்பு விளங்குகிறது என்று ரமணன் கூறினார். இந்த ஒப்பந்தம் உலகளாவிய உயர் தொழில்நுட்ப மதிப்புச் சங்கிலியில் மலேசியா இன்னும் நம்பகமான போட்டி திறன்மிக்க நாடாக திகழ்கிறது என்பதற்கான தெளிவான சமீட்சை என்று ரமணன் வலியுறுத்தினார். இது தவிர தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி கல்வியான டிவெட் துறையில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் மனிதவள மேம்பாட்டிலும் இந்த ஒத்துழைப்பு விரிவடைகிறது. மேலும் சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, சமூக பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் புதிய உடன்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் மலேசியாவின் பெர்கேசோ மற்றும் இந்தியாவின் எம்ப்ளாய்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இடையிலான தனிப்பட்ட ஒப்பந்தமும் அடங்கும். இந்த ஒப்பந்தங்கள் உயர்தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதோடு தேசிய தொழிலாளர் பலத்தை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.